அக்ஷய திருத்தி அன்னைக்கு தங்கம் வாங்கணும், கண்டிப்பாக அன்னைக்கு போய் தங்கம் வாங்கலை அப்படின்னா நமக்கு வந்து தங்கம் சேராது அப்படின்னு ஒரு சில கருத்துக்கள் ஒவ்வொருத்தரிடையே இருக்குது. இது உண்மையிலேயே இந்த அக்ஷய திருத்தியில் தங்கம் வாங்கணுமா அப்படிங்கிறது ஒன்று. அண்ட் காலம் காலமாக இந்த அக்ஷய திருத்தியை எதனால் சிறப்பு அம்சம் பெறுகிறது அப்படிங்கிறது தான். ஸோ சித்திரை மாதம் 1ஆம் தேதி சூரியன் வந்து மேஷ ராசியில் பிரவேசம் செய்கிறார். ஸோ உண்மையிலேயே சித்திரை 1ஆம் தேதி தான் அவர் கிழக்கில் வந்து உதிக்கிறார் அப்படிங்கிறது. இதை என்ன சொல்கிறோம் சயின்டிஃபிக்காக, நம்ம ஈக்வினாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சூரியன் கிழக்கில் சித்திரை 1ஆம் தேதி உதிக்கிறதுனால தான் நம்ம அந்த சித்திரை வருட பிறப்பு அப்படிங்கிறதும் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து கணக்கில் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த சித்திரை மாதத்தில் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய 3ஆவது நாள். ஸோ அமாவாசை அன்னைக்கு என்ன, சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் இருக்காங்க. இந்த நேர்கோட்டில் இருக்கும் பொழுது சந்திரன் வந்து மறைவாக இருக்கார், சூரியனுக்கு வந்து பலம் அதிகமாக இருக்குது. ஸோ சித்திரை மாதம் வருடத்தில் முதல் மாதத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசையில் 3ஆவது நாள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 12 மாதங்கள்லேயுமே இந்த 3ஆவது நாள் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு நாள். ஸோ இதில் என்ன பண்ணால் நல்லாயிருக்கும், ஏன்னா இதுக்கெல்லாம் புராணங்கள் சொல்லக்கூடிய கதைகள் என்ன, வரலாறு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த நாளில் தான் பிரம்மா வந்து முதல் யுகம் ஆரம்பித்தது இல்லையா, திரேதா யுகம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த முதல் யுகம் ஆரம்பித்தது இந்த நாளில் தான். பிரம்மா வந்து உலகத்தை சிருஷ்டி பண்ணார். அதனால் இந்த அக்ஷய திருத்தியை அப்படிங்கிற நாள் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. பரசுராமர் பிறந்த நாள். ஸோ பரசுராமரினுடைய ஜெயந்தி அன்றைய நாள் தான் கொண்டாடப்படுகிறது.